Pongalo Pongal. This is Xiaomi Pongal. Assured extended warranty and other exciting offers along with gold on all Xiaomi smartphones. தமிழினத்தை அழித்து தமிழர்களை அடையாளம் தெரியாதவர்களாக மாற்ற பாஜக திட்டமிட்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சேலம் திமுக இளைஞரணி மாநாட்டில் உரையாற்றிய அவர், அதிமுக ஆடும் உள்ளே வெளியே ஆட்டம் பாஜக உருவாக்கிய நாடகம் என விமர்சித்துள்ளார். மாவட்டம் பெத்தநாயக்கன் பாளையத்தில் நடைபெற்ற திமுக இளைஞரணியின் 2வது மாநாட்டில் ஆளுநர் பதவியை நிரந்தரமாக நீக்க வேண்டும், பல்கலைக்கழகங்களுக்கு முதலமைச்சரே வேந்தர், நீட் தேர்வை ஒழிக்கும் வரை போராட்டம் ஓயாது, தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிர்ப்பு, மாநில பட்டியலுக்கு கல்வி மற்றும் மருத்துவத்தை மாற்ற வேண்டும் என்பன உள்ளிட்ட 25 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தீர்மானங்களை திமுக இளைஞரணி செயலாளரும் அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் வாசித்தார். நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றிய திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின், தமிழினத்தை அழித்து தமிழர்களை அடையாளம் தெரியாதவர்களாக மாற்ற பாஜக திட்டமிட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டோட வளத்துக்கு நலத்துக்கு காரணமானவர்கள் நாம். இதுக்கு இப்போ ஆபத்து வந்திருக்கு. அந்த ஆபத்தை உணர்ந்து தடுக்கிறதுக்காகத்தான் இளைஞரணி மாநாட்டையே மாநில உரிமை மீட்பு மாநாடா நாம ஏற்பாடு செஞ்சிருக்கோம். நாம பெயர் சூட்டின நம்மோட தமிழ் நிலத்துக்கு ஆபத்து இப்ப வந்திருக்கு. மொழியை அழிச்சு, தமிழ் பண்பாட்டை அழிச்சு, மாநில மதிப்பு அழிச்சு, அதன் மூலம் தமிழினத்தை அழிச்சு நம்மளை அடையாளமற்றவர்களாக ஆக்க பாசிச பாஜக திட்டமிட்டு இருக்கு. தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், அதிமுக ஆடும் உள்ளே வெளியே ஆட்டம் பாஜக உருவாக்கிய நாடகம் எனவும் இதனை அதிமுக தொண்டர்களே நம்ப மாட்டார்கள் எனவும் விமர்சித்தார். மாநாட்டில் உரையாற்றிய அமைச்சர் உதயநிதி, மாநில அரசுகளின் உரிமைகளை மத்திய பாஜக அரசு பறித்துக் கொண்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். தமிழ் மொழி பண்பாட்டை அழிக்க நினைக்கும் பாஜகவின் எண்ணம் இன்னும் 2000 ஆண்டுகள் ஆனாலும் நிறைவேறாது என கூறினார். நீங்க இந்த முயற்சியை 2000 வருஷமா பண்ணிட்டு இருக்கிறீங்க. இதுவரைக்கும் உங்களால தமிழ்நாட்டில் கால் வைக்க முடியல. இந்த முயற்சியால உங்களால இன்னும் 2000 வருஷம் ஆனாலும் வெற்றி பெற முடியாது. தமிழருடைய அடையாளத்தை அழிக்க நினைச்சா நீங்க தான் அழிஞ்சு போவீங்க. உங்க எண்ணத்தை திராவிட முன்னேற்ற கழகம் ஒருபோதும் அனுமதிக்காது. ஏன்னா இந்த இயக்கத்தை இப்போது வழி நடத்துறது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற ஒரு மாபெரும் தலைவர். அதே போல இந்த இயக்கத்தை பயமுத்த நினைக்கிறாங்க. இடி, சிபிஐ, ஐடி ரைடு அப்படின்னு நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். நாங்க ஈடிக்கும் பயப்பட மாட்டோம், மோடிக்கும் பயப்பட மாட்டோம். உங்களுடைய இந்த உருட்டல் மிரட்டல்களா திமுக தொண்டன் இல்ல, திமுக தொண்டன் வீடு ஒரு சாதாரண சின்ன கை குழந்தை கூட பயப்படாது. முன்னதாக நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கும் விதமாக திமுக கட்சிக் கொடியை அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் மக்களவை உறுப்பினருமான கனிமொழி ஏற்றி வைத்தார். நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு செங்கோலை அமைச்சர் உதயநிதி உள்ளிட்டோர் வழங்கினர். அமைச்சர்கள் துரைமுருகன், கே.என். நேரு, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் டி.ஆர். பாலு, ஆர். ராசா உள்ளிட்டோர் மாநாட்டில் உரை நிகழ்த்தினர். அயோத்தி ராமர் கோயில் திறப்பு விழாவை பாஜக அரசு அரசியலாக்கியுள்ளதாக திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி குற்றம் சாட்டியுள்ளார். சேலம் திமுக இளைஞரணி மாநாட்டில் பேசிய அவர், வட இந்தியாவை சூழ்ந்துள்ள பாஜக என்ற இருளை உதயசூரியனால் விரட்டுவோம் என கூறினார். கட்டி முடிக்காத கோயிலை திறக்க கூடாது என்பது இந்து மதம். ஆனால் அதை அரசியலாக்கி உங்களுடைய அரசியல் லாபத்திற்காக இந்துக்களை மதிக்காமல், அந்த உணர்வுகளை மதிக்காமல் உங்க ஆளுங்களே கோயிலுக்கு வரமாட்டேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அரசியல் விளையாட்டிலே அந்த கோயிலை நாளை திறக்க போகிறீர்கள். தென்னகத்திலே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலே சிவப்பு வந்துவிட்டது. ஆனால் வடநாட்டிலே இன்னும் கருப்பு இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதை விரட்ட வேண்டிய அந்த கடமையும் நமக்கு இருக்கிறது. அந்த இருண்மையை விரட்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்பது. Pongalo Pongal. This is Xiaomi Pongal. Assured extended warranty and other exciting offers along with gold on all Xiaomi smartphones.